அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரீசனிங்கில் வரக்கூடிய 4th டாபிக் பிளட் ரிலேஷன்ஸ் இல்லைனா ரிலேஷன்ஷிப் கான்செப்ட்ஸ். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம 3 டாபிக் பார்த்துருப்போம். அனாலஜிக், கிளாசிஃபிகேஷன்ஸ், கோடிங் அண்ட் டீகோடிங் பார்த்துருப்போம். இப்போ அடுத்தது 4th டாபிக். சரிங்களா? ஃபஸ்ட்டு 3 டாபிக் ரொம்ப பெருசாக இல்லை, லாஜிக்கலாக இருக்காது, ஈஸியான டாபிக் தான். சரிங்களா? ஆனால் 4th டாபிக் வந்து ரிலேஷன்ஷிப் கான்செப்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஓரளவு கிரிட்டிக்கலாக இருக்கும், கொஞ்சம் லாஜிக் வச்சு போகிற மாதிரி இருக்கும். மற்ற 3 டாபிக் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக யோசிச்சு போகிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அதை பற்றி இந்த டாப்பிக்கில் இன்றைக்கி பார்க்கலாம். ரிலேஷன்ஷிப் கான்செப்ட்ஸ் அப்படின்னா 3 வகையில் நமக்கு என்னது கொஷின்ஸ் கேட்பாங்க. அதாவது 3 டைப்பில் கொஷின்ஸ் வரும். ஒன்று வந்து டேரக்ட் கொஷின்ஸ். டேரக்ட் கொஷின்னா ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துருவாங்க. ஏவோட மகன், பியோட மகன், சியோட சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஷின்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும். அதை நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்படியே அந்த லாஜிக் வச்சு போட்டால் ஆன்சர் வந்துடும். ஓகேவா? செகண்ட் மெத்தட், இன்டைரக்ட் மெத்தட் எப்படின்னா சுட்டி காட்டுதல். அதாவது ஒரு ஃபோட்டோவில் ஒருத்தர் இருப்பார், அந்த ஃபோட்டோவில் இருக்காரு என்னோட அப்பாவோட மகன், என் தாய் மாமனின் மகன் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டுவாங்க. ஸ்ட்ரெயிட்டாக கொஷின்ஸ் இல்லாமல் சுட்டி காட்டுதல் மூலமாக என்ன பண்ணுவாங்க, கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ இன்னொரு நபர்ஸ் வந்து அறிமுகப்படுத்துவார். அந்த நபர் வந்து ஏ என்ற நபர் வந்து என்னுடைய மாமனின் மகன், சகோதரியின் மகள் அப்படின்னு சுட்டி காட்டி அவர் கொஷின் கொடுப்பாங்க. அது மூலமாக நாம் என்ன பண்ணுவோம், ஆன்சர் கண்டுபிடிப்போம். அடுத்தது தேர்ட் டைப் அப்படின்னா சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த உறவு சம்பந்தமான முறைகளுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் வச்சு அடிஷ்னல் டிவிஷன்ஸ் கொடுத்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சிம்பிள்ஸ் அந்த உறவுக்கான குறியீடுகள் வச்சு அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. அதை நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சி போடுவோம். சரிங்களா? அப்போ பிளட் ரிலேஷன்ஸில் நமக்கு மூணு டைப்பில் என்ன பண்ணுவாங்க, கொஷின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? ஒவ்வொரு டைப் பற்றி நம்ம பார்க்கலாம். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணோம். சரிங்களா? கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா நம்ம அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்காத வரைக்கும் நம்ம கஷ்டம். அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணால் அதுவும் நமக்கு சுலபமாகிடும். சரிங்களா? நம்ம அடிக்கடி ஞாபகப்படுத்துறது தான் இந்த ரீசனிங். நம்ம வந்து சிஸ்டமோட எக்ஸாம் எழுத போகிறோம், ஆன்லைன் எழுத போகிறோம். ஸோ எந்தளவு நம்ம ஃபாஸ்ட்டாக நிறையா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்த இடத்துல நம்ம அந்த ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? சரி, சம்ஸ்கூலில் போகலாமா? ஃபஸ்ட்டு மெத்தட் பாருங்கள். இந்த மெத்தட் போகிறதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப் கான்செப்டில் நிறைய உறவு பேர் இருக்கும். இப்போ தமிழில் வந்து பிரச்சனையே இல்லை, நிறைய பேருக்கு நம்ம அப்படியே அன்றாட வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அந்த உறவு முறை பேர் தெரியும். ப்ளஸ் இங்கிலீஷில் வந்து என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக தெரிஞ்சு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. அதுக்கு என்னென்ன பேருன்னு பார்த்துங்க. மேக்ஸிமம் இங்கிலீஷ் மீடியம் தான் சுலபமாக இருக்கும். ஏன்னா ஒரே பேர் தான். சரிங்களா? மாமன்னாலும் சரி, அங்கிள், சித்தப்பானாலும் ஃபாதர், ஸோ மதர் இன் லா, ஸோ எல்லாம் சேமாக தான் இருக்கும். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் என்ன பண்ணுங்க, அந்த உறவு முறை பேரெல்லாம் என்ன பண்ணுங்கள், நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. பாருங்கள், உங்களுக்கு நான் பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்கேன். அது ஏதாவது என்னென்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள், நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அதாவது மேல் ரிலேஷன்ஸ், அதாவது ஒரு ஆண் வழி உறவு முறையினாலும் பெண் வழி உறவு முறை பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் டிஃப்ரெண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். படித்து பாருங்கள். கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அங்கே தான் கொஷின் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் தமிழில் தான் பார்க்க போகிறீங்கன்னா ஓகே, தமிழில் பாருங்கள். இங்கிலீஷில் பார்த்தாலும் பாருங்கள். இங்கிலீஷில் பார்க்கும்போது நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அடுத்தது சரி, இந்த கான்செப்ட் இந்த டாப்பிக்கில் வந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில லாஜிக்லாம் நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். சில கீ பாயிண்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்படி என்னன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த பிளட் ரிலேஷன்ஷிப்பில் எப்படிலாம் ஈஸியாக வச்சுட்டு ஆன்சர் போடலாம், லாஜிக்லாம் வச்சுட்டு போடலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உறவு சம்மந்தமான கணக்கு கொடுக்கும்போது நமக்கு மென், அப்போ மென் ஆண்கள் பற்றி கொடுக்குறாங்க. மென் ஆண் பற்றி கொடுக்குறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க, பாக்ஸ் போட்டுங்க. ஓகேங்களா? ஒரு பெண் சொல்கிறாங்கன்னா, பெண் பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணுங்கள், சர்க்கிள் போட்டுக்குங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு ஆண் பெண் அப்படின்ற சொல்லி அவங்களுக்கான உறவு முறை சொல்லுவாங்க. இப்போ இந்த ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் உள்ள கணவன் மனைவி அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுங்க. அப்போ கணவன் மனைவின்ற போது போடும்போதே ஸ்ட்ரெயிட் ஒரே லைனில் போட்டுங்க. அவங்க கணவன் மனைவின்றது சின்னதாக நடுவில் ஒரு கோடு போட்டுட்டு சின்னதாக ஒரு ஹார்ட் சிம்பிளோ அப்படி போட்டுக்குன்னு வச்சுக்கேன். அவங்களுக்குடைய ஒரு கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போது அதேமாதிரி ஒரு ஆணின் மகன் அப்படின்னு சொல்லும் போது, மகன் சொல்கிறாங்களா, மகன் சொல்லும் போது கீழே குறி போட்டுக்குங்க. அப்போ மகன் சொல்லும் போது மகன் சொல்கிறதுனால என்ன பண்ணுவேன், பாக்ஸ் போடுவேன், பையன். அப்போ சின்ன பாக்ஸ் போட்டுங்க. மகள் சொல்லும் போது சின்ன சர்க்கிள் போடுங்க. ஓகேவா? அப்போ மகன் மகள் சொல்லும் போது மகன் மகள் அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணுங்க, அம்புக்குறி கீழே போட்டுட்டு கீழே சிம்பிள் பண்ணுங்க. சப்போஸ் இப்போ தந்தையின் தந்தை அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா மேலே போடுங்க, மேலே அம்புக்குறி போட்டுங்க. சரிங்களா? அப்போ ஒரு உறவுமுறை தந்தை தாத்தா அப்படின்னு உறவுமுறை மேலே போயிடுச்சுன்னா அம்புக்குறி மேலே போட்டுங்க. மகன் பேரன் அப்படின்னு சொல்லும் போது அம்புக்குறி கீழே போட்டுக்குங்க. ஓகேங்களா? அடுத்தது
சகோதரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சகோதரன் சொல்லும் போது ஒரே தான். ஏன்னா இப்போ ஒரு சகோதரன் சகோதரி அப்படின்னு சொல்லும் போது இப்போ 2 சகோதரன் சொல்லும் போது 2 பாக்ஸ் போட்டுப்பீங்க. அவங்களுக்கான உறவு முறை என்ன சொல்லும் போது ஒரே லைன் போட்டுருங்க. ஓகேவா? இப்போ சகோதரின்னு சகோதரும் போது 2 சகோதரினா 2 சர்க்கிள், அவங்களுக்கான ஒரு கோடு. ஓகேங்களா? இப்படிலாம் போயிட்டுனா உங்களுக்கு ஐடென்டிஃபை, அது ஒரு விஷயம் சம்ஸ் கொடுக்கும்போது அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன பண்ணும், சுலபமாக இருக்கும். ஓகேவா? இந்த லாஜிக்லாம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், சம்ஸ் ஈஸியாக போட்டுடலாம். புரியுதுங்களா? ஆன்னா பாக்ஸ், பெண்ணா சர்க்கிள் போட்டுங்க. கணவன் மனைவி உறவினா ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போட்டுட்டு சின்னதாக நமக்கு தேவை ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ ஒரு சின்னதாக ஒரு ஹார்ட்டு ப்ளஸ் சகோதரன் சகோதரினா அது கோடு சகோதரி. ஓகேவா? இதுதான் இந்த லாஜிக் வச்சுட்டு சம்ஸ் போட்டுனா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? நம்ம சம்ஸ் பார்க்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் மாடலில் ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். தீபக்கின் சகோதரர் விமல். விமல் என்பவர் பிரேமின் மகன் ஆவார். ராஜா என்பவர் பிரேமின் தந்தை ஆவார். விமல் என்பவர் ராஜாவுக்கு எவ்வகையில் உறவு? சரிங்களா? இந்த மாதிரி கொஷின்ஸில் வந்து பார்த்தோன்னா கேர்ஃபுல்லாக படிக்கணும். ரெண்டாவது வந்து கொஷின்ஸ் என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம ஆன்சர் சால்வ் பண்ணுறோம், கடைசியில் வந்து தான் வந்து தப்பு பண்ணுறோம். அதாவது இப்போ பாருங்கள், விமல் என்பவர் ராஜாவிற்கு என்ன உறவுன்னு கேட்குறாரு. சரியா? அப்போ ராஜாவிற்கு என்ன உறவு? இப்போ ஏவின் மகன் பின்னு சொல்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ இப்போ ஏ இருக்காரு, ஏவோட மகன் அப்படின்னு சொல்லுவேன். நான் கீழே போட்டுப்பேனா மகன் சொல்லும்போது சின்ன பாக்ஸ் போட்டு பின்னு சொல்லுவேன். அப்போ ஏ தந்தை, பி மகன், அப்படி தானே? அப்படி இருக்கும்போது இப்போ கொஷின் கேட்பாங்க, பிக்கு ஏ என்ன உறவு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பிக்கு ஏ என்ன உறவுனா பிக்கு என்னது, தந்தை. சரிங்களா? இதுவே ஏக்கு பின்னு உறவுனா அப்போ ஏ இருக்காரு, ஏவுக்கு பி என்ன வேணும், மகன். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து கொஷின் யாருக்கு யார் கேட்குறாங்க அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். அப்போ விமல் என்பவர் ராஜாவிற்கு என்ன உறவுனா ராஜா வந்து விமல் எப்படி கூப்பிடுவார், சரி அந்த உறவு என்னன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து லைன் பாயிண்ட் வந்து கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாமா? தீபக் சொல்கிறாரு, தீபக்கின் சகோதரர் விமல். சரிங்களா? அப்போ தீபக்ன்றது ஒரு ஆண் தானே, விமலும் ஒரு ஆண். சரிங்களா? அப்போ என்ன பண்ணிக்கிறேன், நான் ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன், பாக்ஸ் தீபக், அப்போ டீம் வச்சுக்கேன். சகோதரர் சொன்னாங்களா, இப்போ சகோதரனால என்ன பண்ணுவேன், ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு கோடு போட்டு சகோதரர் தான். அப்போ என்ன பண்ணிப்பேன், யார், விமல், வி போட்டுப்பேன். ஓகே, பிரச்சனை இல்லை. அடுத்து சொல்கிறாங்க, விமல் என்பவர் பிரேமின் மகன் சொல்கிறாங்க. அப்போ விமல் இங்கே இருக்காரு, விமல் என்பவர் பிரேமின் மகன். அப்போ பிரேமின் மகனா, அப்போ பிரேமனோட மகன் தான் யார், விமல். அப்போ இவரோட என்ன வேணும், தந்தையா? அப்போ பெரிய பாக்ஸாக போட்டுக்கலாமா கொஞ்சம், ஏன்னா அவர் தான் தந்தைன்னு சொல்கிறாங்க. தந்தையாக இருந்தால் கண்டிப்பாக ஆண், அப்போ பெரிய பாக்ஸாக போட்டிருக்கேன். இவரோட மகன் தான் விமல். அப்போ மகன் இவர் யார், தந்தை. ஓகேவா? செகண்ட் ஓகேவா? அடுத்தது பாருங்கள், ராஜா என்பவர் பிரேமின் தந்தைன்னு சொல்கிறாங்க. அப்போ ராஜான்னு ஒரு பேர் இருக்காரு, பிரேமுக்கு தந்தை. அப்போ மறுபடியும் என்ன பண்ணலாம், மறுபடியும் ஒரு கோழி போட்டு இவரோட பிரேமோட தந்தை தான் யார், ராஜான்னு சொல்கிறாங்க. அப்போ ராஜாவும் என்னது, ஒரு மகன், ஆண் மகன் தான். அப்படின்னா அவருக்கு என்ன பண்ண பெரிய பாக்ஸாக போட்டுக்கலாமா, இவரோட பெருசாக தானே போகுது, யார், ராஜா. ஓகேவா? அப்போ இங்கே இவரோட தந்தை மகன், இதுனது இவரோட தந்தை. சரிங்களா? பியோட தந்தை. ஓகேவா? ஒரு டயக்ராம் மாதிரி போட்டுக்கிட்டோமா? இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, ராஜா என்பவர் பிரேமின் தந்தை. ஓகேவா? இப்போ விமல் என்பவர் எங்கே இருக்காரு, விமல் என்பவர் இங்கே இருக்கார். விமல் என்பவர் ராஜாவிற்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ விமல் இருக்காரு, இந்த ராஜாவிற்கு. சரியா? அப்போ ராஜானா எங்கே இருக்கா, இது தந்தை, தந்தையோட அப்பா தாத்தாவா, தாத்தா. அப்போ ராஜாவிற்கு என்ன உறவு கேட்குறாங்க, ராஜாவிற்கு விமல் என்ன உறவுன்னு கேட்குறாங்க. அப்போ பேரனா? சரிங்களா? விமல் என்பவர் ராஜாவிற்கு என்ன உறவுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போது ராஜாவிற்கு இது வரும் பேரனா, ராஜாவிற்கு விமல் என்ன பேரன், அப்போ பேரன். சரிங்களா? இதுவே விமலருக்கு ராஜா என்னன்னு கேட்டாங்கன்னா அந்த தாத்தா. சரிங்களா? அப்போ கொஸ்டின் இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். அதே தாத்தாவும் ஆப்ஷன்ஸில் இருக்குது பாருங்கள். அப்போ யாருக்கு என்ன உறவு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். விமல் என்பவர் ராஜாவிற்கு, அப்படின்னா ராஜாவுக்கு விமலனா, அப்போ ராஜாவுக்கு பாருனது பேரனா, பேரன். ஓகேவா? இப்போ ஒரு கொஸ்டின் படிக்கிறீங்க, டயக்ராம் போடுறீங்க, ப்ளஸ் லாஸ்ட்டில் கொஸ்டின்ஸ் மட்டும் நல்லா கேர்ஃபுல்லாக கவனிக்கிறீங்க, என்ன வரும்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஓகேவா? புரியுதா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இப்போது செகண்ட் சம், நபர் பியின் சகோதரர் ஏ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சகோதரர் நவையினாரு ஒரே அங்கே குறிச்சிக்கலாம், பியின். சரியா? பியின் சகோதரர் ஏ. அப்போ சகோதரர்னாவே, பியின் சகோதரனாவே யார்,
கண்டிப்பாக ஒரு ஆண்மகனாக தான் இருப்பார். சரிங்களா? அப்போ பாக்ஸ் போட்டுக்கிறேன். அப்போ பியின் சகோதரன் சொல்லிட்டேன்னா அப்போ நான் சர்க்கிள் போடுவேன்னா பாக்ஸ் போடுவேனா? என்னால் எதுவுமே போட முடியாது. ஏன்னா பிக்கு வந்து ஒரு ஆண்மகனா ஒரு பெண்ணோட சகோதரன் சொல்லலாம். சரியா? ஒரு ஆண்மகனோட சகோதரன் சொல்லலாம். அப்போ நான் என்ன பண்ண முடியாது, என்னால் பாக்ஸோ சர்க்கிளோ போட முடியாது. ஏன்னா எந்த ஒரு இனம் சொல்லிட்டு என்னது ஆண்மகனா பெண் மகனான்னு சொல்லல. ஆனால் சகோதரன் சொல்லிட்டாங்க, பியின் சகோதரர் ஏன்னு சொல்லிட்டாங்க. அப்போ சகோதரர்னா கண்டிப்பாக என்னது பையனாக தான் இருப்பார். நான் அதனால் என்ன பண்ணிட்டேன், பாக்ஸ் போட்டுட்டேன். அடுத்து பாருங்க, மேலும் ஏயின் தந்தை. அப்போ ஏ கூட தந்தை மேலே இருக்காரு. தந்தையும் ஒரு பர்சன் இருக்காங்க. அப்போ தந்தைன்னா கண்டிப்பாக பையன்தான், ஆண்மகன் தான். அப்போ நான் தந்தைன்னு போட்டேன். அப்போ பாக்ஸு. தந்தையின் சகோதரின்னு சொல்லிட்டாங்களா? அப்போ சகோதரன் சகோதரினா ஒரே ஆங்கிள் போடலாமா? ஒரே ஆங்கிள் போட்டு சகோதரின்னு சொல்லிட்டேன். அப்போ சகோதரினா ஒரு லேடிஸ் தானே, அப்போ சர்க்கிள் போடலாமா? அப்போ என்னது சி, சகோதரி சி எனில் சகோதரி சி எனில் டேஷ் இங்கே என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, என்பவர் பிக்கு எவ்வகையில் உறவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் தப்பாக கொடுத்துருக்காங்களா? ஏயின் தந்தையின் சகோதரி சி எனில் டேஷ் என்ன கொஸ்டின் பாருங்க, செக் அவுட் பண்ணி பாருங்க. சரி, இங்கிலீஷில் பார்க்கலாமா? ஏ இஸ் ஏ பிரதர் ஆஃப் பி அண்ட் சி இஸ் சிஸ்டர் ஆஃப் ஏ இஸ், தென் ஹவு இஸ் சி ரிலேட்டட் டு. சரியா? அப்போ சி ரிலேட்டட் டு பின்னா என்னது சி என்பவர். சரி, அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் மிஸ் பண்ணியிருக்கோம் சொல்லுங்கள். இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பார்த்தா கேட்கலாம். அப்போ சின்னது இந்த இடத்துல சி வரும். அப்போ சி என்பவர் பிக்கு எவ்வகையில் வரும்னு கேட்குறாங்க. சரியா? அப்போ சி இங்கே இருக்காங்களா, இப்போ பி இருக்காங்க. அப்போ இது வந்து யார், இது வந்து மகன், இது தந்தையோட சகோதரி. ஓகேவா? அப்போ மகன் சொல்லிட்டாங்களா, இவங்க ரெண்டு பேர் சகோதரர் தானே, இவங்க சகோதரர். அப்போ அப்பாவோட தங்கச்சின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்பாவோட தங்கச்சின்னா நமக்கு என்ன வேணும், அத்தை தானே வேணும். அவனை கேட்குறான், இவங்க சகோதரர் இருக்காங்க. அப்போ ஏக்கு அத்தைனா பிக்கு என்னது அத்தை தானே வேணும், ஏன்னா சகோதரின்னு சொல்லிட்டாங்க. சப்போஸ் ஆண் மகனாக இருந்தால் மாமான்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க பாருங்கள், சி என்பவர் பிக்கு என்ன ஊரும் கேட்குறாங்க, அத்தை. சரிங்களா? அப்போ என்னது சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு லாஜிக்? ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் போகலாமா? அடுத்த பாருங்க, ஏ என்பவர் பியின் சகோதரன். சரிங்களா? அப்போது அதே கொஷின்ஸ் தான், ஆனால் என்ன லாஜிக் கொடுத்துன்னு பாருங்க. அப்போ சகோதரன் சொல்லிட்டாங்க. அப்போ ஏ என்பவர் பியின் சகோதரன். அப்போ என்ன பண்ண, கே கண்டிப்பாக என்ன பண்ணுவேன், நான் பாக்ஸ் போட்டுப்பேன். ஆனால் பிக்கு என்ன பண்ண முடியாது, பாக்ஸோ சர்க்கிளோ போட முடியாது. அடுத்து பாருங்கள், சி என்பவர் பியின் மகள். அப்போ பி இருக்காரு, பியின் மகள் சொல்லிட்டாங்க. அப்போ கீழே அம்புகுறி போட்டு என்ன மகள் சொல்கிறாங்களா, அப்போ என்ன பண்ணிப்பேன், சர்க்கிள் போட்டுப்பேன். அவங்க தான் யார், சி. ஓகேவா? அப்போ இவங்க மகள், பியோட மகள். ஓகேவா? அடுத்தது டி என்பவர் சியின் மகள். அப்போ டி வராரு, சியோட மகள் மறுபடியும் வராரு. யார், டி. மகள்னு சொன்னதால என்ன பண்ணுவேன், சர்க்கிள் போட்டுப்பேன், மகள். சரிங்களா? ஓகே. எனில் ஏ என்பவர் டிஇன் அப்படின்னு டிஇன் அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. அப்போ என்னது, இது மகள், இவரோட தாய், இவருடைய தாய் வந்து சொல்ல முடியல. சரிங்களா? அப்போ இந்த பர்சன் வந்து என்னது என்னால் ஆனா பெண்ணான்னு சொல்ல முடியல, ஆனால் சகோதரன் சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ டிக்கு அம்மா சி, அம்மாவோட அம்மா. சரிங்களா? அப்போனா பாட்டினா இந்த நபர் இருக்க சகோதரன் சொல்லிட்டாங்க. அப்போ பாட்டியோட அண்ணன் தம்பியாக இருக்கலாம். அப்போ பாட்டியோட தண்ணன் நமக்கு என்ன வரும், தாத்தா தான் வரும். ஓகேங்களா? அப்போ என்னது ஆப்ஷனு ஏ, தாத்தா. சரியா? அப்போ கிராண்ட் ஃபாதர். ஓகேங்களா? புரியுதா? அப்போ இவங்களுக்கு என்ன உறவு, இங்கே தாயோட அம்மாவோட சகோதரன் என்னது, அப்போ பாட்டிக்கு ஒரு சகோதரன் தாத்தா தான் வரும். அப்போ ஏக்கு டிக்கு என்னது தாத்தா. சரிங்களா? புரியுதா? சரி, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா? ஓகே. அடுத்து பாருங்கள், ஏ என்பவர் பியின் சகோதரி. சரிங்களா? அப்போ ஏ என்பவர் பியின் சகோதரின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பியின் சகோதரின்னு சொன்னதால ஏ என்பவர் என்ன போடுவோம், நான் சர்க்கிள் போடுவேனா, ஏன்னா சகோதரின்னு சொல்லிட்டாங்க, சர்க்கிள். அப்போ அடுத்து பாருங்கள், சி என்பவர் பியின் மகன் சொல்லிட்டாங்க. அப்போ மகன் சொன்னதுனால என்ன பண்ணுவேன், சி வந்து நான் பண்ணுவேன், சதுரம் போடுவேன். ஓகேவா? மகன். எனில் டி என்பவர் சியின் மகள் சொல்லிட்டாங்க. யாரு, டி. ஓகேவா? அடுத்தது எனில் டிக்கும் டி எனில் டி என்பவர் ஏயின். அப்போ என்னது இங்கே ஏக்கு என்ன வரும், இது சகோதரன், அதே சம்ஸ் தான். என்ன பண்ண அப்படியே கொஸ்டின் மாற்றி கேட்டிருக்காங்க. அப்போனா அது பேத்தி வருமா, ஏன்னா
இது இங்கே வந்து பாட்டி கொடுத்துருக்காங்க, மகன், மகனோட மகள் கொடுத்துருக்காங்க, அப்படின்னது பேத்தி. ஓகேவா? அப்போ ஏ ஆப்ஷன்ஸ். ஓகேவா? இது சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வரும்போது சின்ன சின்ன கொஸ்டினாக சால்வ் பண்ணுங்கள். அதுக்கு போக என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் ஏதாவது கிரிட்டிக்கலாக வருது சம்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் டைப் புரியுதுங்களா? இதுதான். இப்போ ஃபஸ்ட் டைப்னா ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துருவாங்க, யாருக்கு என்ன உறவு முறைன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருவாங்க. அதை நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? இப்போ செகண்ட் டைப் என்னென்னா சுட்டி காட்டுதல் முறை. அது ஸ்ட்ரைட்டாக சொல்லாமல் ஒரு பர்சனோ ஒரு ஃபோட்டோகிராஃபை வச்சு என்ன பண்ணுவாங்க, சுட்டி காட்டி சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி பார்க்கலாமா? ஃபஸ்ட் டைம் பாருங்கள். ஒரு நபரை பார்த்து ராமன் அவன் என்னுடைய தாய்மாமனின் மகன் என கூறினான் எனில் ராமனுக்கு அவர் என்ன ஒருவன் கேட்குறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, எந்த நபரை பார்த்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு நபரை பார்த்து சொல்கிறாங்க சொல்லிட்டு போகும்போது அந்த பர்சனில் தான் கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகணும். எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, இப்போ ஒரு நபரை பார்த்து ராமன் தான் ஒரு நபரை பார்த்து, அப்போ பாருங்கள், ராமன் ஒரு பர்சன் இருக்கார், ராமன் சொல்கிறேன்னா அப்போ ஜென், அப்போ பாக்ஸ் போட்டிருக்கேன். அந்த நபர் வந்து ஒரு நபரை பார்த்து சொல்கிறாரு. அப்போ நான் எந்த நபர்னு நான் சொல்ல. சரிங்களா? அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். ஆனால் ஒரு நபரை பார்த்து சொல்கிறாரு, என்னுடைய தாயின்னு சொல்கிறாருல. அப்போ அந்த யார் சொல்கிறாங்களோ என்னுடைய தாயின்னா அவங்கலேருந்து தான் கொஸ்டின் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அங்கேருந்து தான் நம்ம என்ன பண்ணணும், கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு போகணும். அப்போ என்னுடைய தாயின்னு சொல்கிறாங்களா, அப்போ யாரோட தாய், ராமனுடைய தாயின்னு சொல்கிறாங்க. அப்போ தாயின்னு சொல்கிறாங்க என்ன பண்ண, மேலே போய் ஒரு சர்க்கிள் போடும். ஏன்னா தாயின்னு சொல்லிட்டாங்க. சரியா? தாய் போட்டு என்னது தாய், என்னுடைய தாயின் தாய் மாமன் சொல்லிட்டாங்க. தாய் மாமன்னா இப்போ ஆரோட தாய் மாமன் தான். சரிங்களா? என்னுடைய தாயின் தாய் மாமன்னா தாய்க்கு என்னது, ஒன்று தம்பியாக இருக்கலாம். சரிங்களா? தம்பியாக இருக்கலாம், இல்லை அண்ணனாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் தான் ஒரு ஆண் மகன் தான். ஓட்டுவா? அப்போ பாக்ஸ் பண்ண தாய் மாமனின் மகன் அப்படின்னு சொல்கிறேன். தாய் மாமனின் மகன் தான் யார், அந்த பர்சன்ஸ். சரியா? மகன், அந்த தாய் மாமனின் மகன் தான் மகன் சொல்லியிருக்காரு. ஓகேவா? அப்போ கொஸ்டின்ஸ் எங்கேருந்து எடுக்குன்னா, என்னுடையன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த இடத்துல கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ என்னுடைய அப்படின்னா ராமனுடைய தாயின் தாய் மாமன்னா ஒன்று அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம். அவனோட தம்பி மகன் தான் யார், மகன் தான் அந்த பர்சன்ஸ். எனில் இப்போ ராமனுக்கு அவர் என்ன உருவம் கேட்குறான். அப்போ ராமனுக்கு இந்த உருவம் என்ன வரும், இப்போ நம்மளோட மாமாவோட பையன். சரியா? மாமாவோட பையனா என்னன்னு சொல்லுவாங்க, நம்ம உறவு முறையில் மாமா பையன். சரிங்களா? மச்சான்னு சொல்லுவாங்க, இல்லை மாமா பையன் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படின்னா இது நமக்கு உடன்பிறவா சகோதரர்கள். சரியா? நம்ம உடன்பிறந்த சகோதரர்கள்லாம் தம்பி அண்ணன் வருவாங்க. இந்த மாதிரி மாமா பசங்களாம் என்ன சொல்லுவாங்க, உடன்பிறவா சகோதரர்கள் தான் சொல்லுவாங்க. அப்போ என்னது BC உடன்பிறவா சகோதரர்கள். அது இங்கிலீஷ் என்னது சிம்பிளாக முடிச்சிடும், கசின்ஸ் முடிச்சிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம் புரியுதா? அப்போ இந்த மாதிரி சம்ஸில் சுட்டி காட்டும் போதில் வந்து சொல்லும் போது எதுலேருந்து ஸ்டம்னா, என்னுடைய மை, இப்போ ஹீ சன் ஆஃப் மை பிரதர்ஸ் சொல்கிறாங்களா, அப்போ மையிலேருந்து தான் நம்ம என்ன பண்ணோம், நம்ம கொஷின் ரைஸ் எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? அடுத்து பாருங்கள். சுரேஷ் ஒரு சிறுவனை சுட்டி காட்டி அவன் என் தந்தையின் அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்போ இங்கே பாருங்கள், நான் சொல்கிறேன், இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் எதில் கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகணும், என் தந்தைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் நம்ம கொஸ்டின் ரைஸ் பண்ணணும். அப்போ என் தந்தையின் மனைவியின் ஒரே மகனின் மகன் என கூறினார். சுரேஷிற்கு அச்சிறுவனிடம் உள்ள உறவு யாதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ கொஸ்டின் நம்ம டயக்ராம் போடலாமா? பாருங்கள், சுரேஷ்னு சொல்லிட்டாங்க. அப்போ சுரேஷ்னா எஸ். ஓகேவா? சுரேஷ்னா பையனா, அப்போ ஆண் மகன், பாக்ஸ் போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுவனைன்னு சொல்கிறாங்க. அப்போ சிறுவன்னா ஒரு என்னது, ஒரு சின்னதாக ஒரு டயக்ராம் போட்டுங்க. ஓகேவா? ஒரு சிறுவனை சுட்டி காட்டி அவன் என் தந்தைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என் தந்தைனா யாரு குறிக்குது, சுரேஷ் குறிக்குது. தந்தைன்னு சொல்கிறாங்க. தந்தைன்னா அப்போ மேலே போட்டுக்கலாமா? தந்தைன்னு சொன்னதால் ஆண் மகன் என்ன பண்ணுவேன், பெரிய பாக்ஸாக போட்டுப்பேன். ஓகே? தந்தை யார், சுரேஷனோட தந்தை. மனைவின்னு சொல்லிட்டாங்க. மனைவினான சொன்னேன், தந்தை மனைவினா ஒரே டைரக்ஷனில் என்ன பண்ணணும், மனைவின்னு சொன்னதான் என்ன பண்ணேன், சர்க்கிள் போட்டுப்பேன். இவங்களுக்கான உறவு என்னது, கணவன் மனைவி உறவு. இப்போ சின்னதாக ஒரு ஹார்ட்டு. சரிங்களா? இப்போ இது மனைவி. ஓகேவா? மனைவியின் ஒரே மகனின்னு சொல்லிட்டாங்க. அவள் ஒரே மகன்னா யார், சுரேஷ் தானே. என் தந்தையின் மனைவியின் ஒரே மகனா யார், ஒரே பையன் சொன்னதால அந்த ஒரு பையனை யார் குறிக்கும், சுரேஷை தான் குறிக்கும். சரிங்களா? ஒரே மகனின் மகன் சொல்லிட்டாங்க. அப்போ அந்த ஒரே மகனின் மகன்னா யார், அந்த பர்சன். இந்த மகன்னா மறுபடியும் கீழே வருமா, அந்த சின்ன பையன் தான் யார், ஒரே மகனின் மகன். ஓகேவா? அப்போ கொஸ்டின் ஈஸியாக அப்ளை பண்ணிட்டோமா? அடுத்து நான் கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ சுரேஷிற்கு அச்சிறுவனிடம் உள்ள உறவு என்ன, இந்த சுரேஷிற்கும் சிறுவனுக்கும் உள்ள உறவு என்ன, தந்தை மகனா. அப்போ பாருங்க, தந்தை இருக்கா, தந்தை. புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? சரிங்களா? கொஸ்டின் படிக்கிறீங்க, அந்த பர்சன் யாரை குறிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கொஸ்டின் ரைஸ் பண்ணுறீங்க, உறவு பார்க்குறீங்க. ஒரே மகன் சொன்னதுனால என்ன, அதே மகன் தான், ஒரே மகன் சுரேஷ் தான். அப்போ சுரேஷ் வரும், அவருடைய மகன் தான் அந்த பர்சன். சுரேஷுக்கும் தந்தைக்கும் உள்ள உறவு என்ன? சரிங்களா? சிம்பிள். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்த சம் பாருங்கள்.
எக்ஸ் என்பவர் ஒய்யை அறிமுகம் செய்யும் போது அவர் என்னுடைய தந்தையின் தந்தையினுடைய பேத்தியின் கணவர் என கூறினார் எனில் எக்ஸிற்கு ஒய் என்ன வரும்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதே கொஷின்ஸ் தான் பாருங்க, என்ன கொஞ்சம் லாஜிக் பண்ணியிருக்காங்க. அப்போ எக்ஸ்னு ஒரு நபர் இருக்காரு, எக்ஸ் என்பவர் ஒய்யை வந்து அறிமுகப்படுத்துறாரு. அப்போ ஒய்னு ஒரு பர்சன் என்ன பண்ண அறிமுகப்படுத்துவார். அவர் என்னுடையன்னு சொல்லிட்டாங்களா, அப்போ எங்கே கொஸ்டின் நம்ம ரைஸ் பண்ணோம், என்னுடைய அப்படின்னு சொல்கிறாங்களா, அப்போ அந்த எக்ஸில் தான் என்ன பண்ணணும், அறிமுகம். அந்த எக்ஸ் வந்து என்ன பண்ணுறது, பையனா பொண்ணா நமக்கு என்ன ஐடென்டிஃபை தெரியல. அப்போ அப்படியே வச்சுக்கோ, சர்க்கிளும் போடாத, என்னது ரெக்டாங்கிளும் போடாத, சரிங்களா? சரி, ஸ்கொயரும் போடாத. அப்போ என்னுடையனா அவருடைய, என்னுடைய தந்தைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ குறி மேலே போட்டு தந்தைன்னு சொன்னால் பண்ணுவேன், பாக்ஸ் போட்டுப்பேன். சரியா? அப்போ தந்தையின் தந்தை அப்படின்னது இவருக்கும் தந்தை இருக்கார். அப்போ இன்னொரு மேலே போயிட்டு பெரிய பாக்ஸாக போட்டுப்பேன். சரியா? அப்போ இங்கே ஒரு தந்தை அப்படின்னா என்னது, தாத்தாவா? தந்தையின் தந்தைன்னா தாத்தா வரும். ஓகேவா? தந்தையினுடைய பேத்தி, அப்போ பேத்தின்னு வரும்போது மறுபடியும் என்ன பாரு, கீழே அப்படியே கீழே வச்சிடலாமா? கீழே ஏன் அப்படின்னா இப்போ மகன்னா இந்த ஸ்டேஜில் வரும். சரிங்களா? பேத்தின்னு சொன்னதுனால இன்னும் நம்ம கீழே டவுன் வந்துடலாமா? கீழே டவுன் வந்து என்ன சொல்கிறாங்க, பேத்தின்னு சொன்னதுனா ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாமா? பேத்தியின் கணவர்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ பேத்தி இருக்காரு, அந்த பேத்திக்கு என்னது, கணவர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா? அப்போ குறி போட்டு கணவன் சொன்னதால் என்ன பண்ணுவேன், நான் பாக்ஸ் போட்டுப்பேன். இவங்களுக்கான உறவு முறை என்னது, கணவன் மனைவி உறவு. ஓகேவா? கணவர். சரிங்களா? அந்த பர்சன் தான் யார், ஒய். ஓகேவா? அப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, எனில் எக்ஸுக்கும் ஒய்யருக்கும் என்ன உறவுன்னு கேட்குறாங்க. சரியா? அப்போ பாருங்கள், இது எக்ஸு, இது ஒய்யருக்கும் வர. அப்போ பேத்தின்னு சொல்லிட்டாங்க, இது மகன் சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ இவங்க ரெண்டு பேரும் என்னது, தன்னுடைய தங்கச்சியோட இது வந்து இந்த பர்சன் ஆணாக இருக்கலாம் இல்லை பெண்ணாக இருக்கலாம். ஆனால் யாரும் சொல்லலை, என்னது எக்ஸ் என்பது யாரும் சொல்லலை. ஆனால் இங்கே நம்ம மக்கள் அதை பேத்தின்னு சொல்லும் போது என்ன, தங்கச்சியாக இருக்கலாம், ஆணுக்கு தங்கச்சியாக இருக்கலாம், இல்லை பெண்ணுக்கு தங்கச்சியாக இருக்கலாம். ஆனால் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் தான் சொல்லிட்டாங்க. ஏன்னா என்னது, மகன் அது என்னது, தந்தையோட கணவன் சொன்னதான் என்னது, கணவனோட ஒரு ஆண்மகன். அப்போ இவங்களுக்குள்ள என்ன உறவு முறை கேட்குறாங்க, தன்னோட தங்கச்சியோட ஹஸ்பண்ட். சரியா? தங்கச்சியோட ஹஸ்பண்ட் நமக்கு என்ன வேணும், மைத்துனன் சொல்லலாமா? சரிங்களா? தங்கச்சியோட ஹஸ்பண்டு மைத்துனன், மச்சான்னு சொல்லுவோமா? தன்னுடைய தங்கச்சியோட கணவன் தானே அது மச்சான்னு சொல்லுவாங்க, மைத்துனன் சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ பிரதர்களா, இங்கிலீஷில் ஒன்றும் ஈஸி தான். சரிங்களா? எல்லா ஒரு முறை என்னது, பிரதர் இல்லா. அப்போ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ் என்பவர் ஒய்யை அறிமுகப்படுத்தும் போது என்ன சொல்கிறாரு, என்னுடைய தந்தையின் தந்தை. சரியா? தந்தையினுடைய பேத்தின்னு சொல்கிறாங்க. பேத்தினா அப்போ அந்த பர்சன் கிட்டே பேத்தின்னு வந்துடும். இது சப்போஸ் மகன் சொன்னாங்கன்னா இந்த ஸ்டேஜில் போட்டிருப்பீங்க, பேத்தின்னு சொன்னாலும் செகண்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டு கணவன் சொன்னதால் என்னது, அந்த ஒரே ஆங்கிள் வச்சு ஹார்ட் சிம்பிள் போட்டு கணவர்ன்றது பையன், அப்போ நான் பாக்ஸ் போட்டுறீங்க. அப்போ எக்ஸும் ஒய்க்குள்ள ஒரு முறை என்னது, தங்கச்சியோட ஹஸ்பண்ட். ஓகேங்களா? புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட் டைம் போகலாமா? நெக்ஸ்ட் டைம் பாருங்கள், சக்திவேல் என்பவர் கணேஷின் தாயார் என்னுடைய தாயின் ஒரே மகள் என கூறினார் எனில் சக்திவேலுக்கும் கணேஷுக்கும் உள்ள உறவு என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? கொஞ்சம் பாருங்கள். அப்போ சக்திவேல் ஒருத்தர் இருக்கார். சரியா? சக்திவேல் பர்சன் தானே, ஆண்மகன். அப்போ நான் பாக்ஸ் போட்டுப்பேன். சக்திவேல் இருக்கார், கணேஷின் தாயார் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இன்னொரு பர்சன் சொல்கிறாங்களா, அப்போ கணேஷ்னு வச்சுக்கோ. கணேஷ்ன்றது ஒரு பையன், அப்போ பாக்ஸு. அவருடைய தாயார் அப்படின்னா அது தாயார்னா மேலே, அது பெண் சொன்னதான அதை சர்க்கிள் வச்சுப்பேன். சரிங்களா? இவரோட தாயார். ஓகேவா? இப்போ கொஸ்டின் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, என்னுடைய, அங்கே தான் கொஸ்டின் எடுக்கணும். அப்போ என்னுடைய தாயின் அப்படின்னா சக்திவேல் தான் சொல்கிறாரு. அப்போ சக்திவேலோட தாய் சொல்கிறாங்களா, தாயினா மேலே போட்டுங்க, தாயினா சர்க்கிள். ஓகேவா? தாயின், இது தாயின் ஒரே மகள் சொல்லிட்டாங்க. அந்த ஒரே மகள் என கூறுகிறார். அப்போ கணேஷனோட தாயார் என் தந்தையின் ஒரே மகள். சரிங்களா? இப்போ ஒரே மகள்னா, இப்போ ஒரு மகள்னா இங்கே மகள், என்னோட தாயின்னு சொன்னா அப்போ மகன் தானே சக்திவேலு. அப்போ இந்த தாய்க்கு ஒரு மகன் ஒரு மகள் இருக்காங்க. ஓகேவா? அந்த மகளுக்கு இருக்கிற பையன் தான் யார், மகன் தான் யார், கணேஷ். அதான் கணேஷின் தாயார்னு சொல்கிறாங்க. அப்போ எனது தாயின் ஒரே மகளின் தான் யார், கணேஷோட தாயின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ என்ன முறை, அப்போ இவங்க ரெண்டு பேரும் இன்னும் உறவு முறை அண்ணன் தங்கச்சியாக இருக்கலாமா? இப்போ ஒரு பையன் சக்திவேல் மகள்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அது உன்னை அக்காவாக இருக்கலாம், நான் தங்கச்சியாக இருக்கலாம். இப்போ அவங்களுடைய பையன் தான் யார், மகன். நம்ம கொஸ்டினாக கேட்குறாங்க, சக்திவேலுக்கும் கணேஷிற்கும் உள்ளவரும் கேட்குறாங்க. அப்போ சக்திவேல் கணேஷ்ன்றது யார், தன் தங்கச்சியோட
பையனா இல்லைனா ஒரு அக்காவோட பையன் சரிங்களா. அப்படின்னா இவங்க 2 பேருக்கு இன்னொரு என்னது ஒன்று கணேஷுக்கு என்ன வேணும் சக்திவேலு மாமாவாக வேணும், இல்லைனா சக்திவேலு கணேஷுக்கு என்ன வேணும் மைத்துனனா வேணும் சரிங்களா. ஒன்று அப்போ மாமாவாக இருக்கலாம், இன்னும் மைத்துனனாக இருக்கலாம். அங்கே ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க தாத்தா சகோதரன் தந்தை இவற்றில் எதுவும் இல்லை சரிங்களா. அப்போ இதில் என்ன ஆப்ஷனு இவற்றில் ஏதும் இல்லை. ஏன்னா சக்திவேலுக்கு கணேஷ் என்னது தன்னுடைய தங்கச்சி பையன், இல்லைனா கணேஷுக்கு சக்திவேல் என்னது தன்னுடைய அம்மாவோட அண்ணன் சரிங்களா. அப்போ மாமா வேணும், அப்போ மாமாவும் இல்லை மைத்துனும் இல்லை, சப்டிவிட்டி என்னது இவற்றில் ஏதும் இல்லை. ஓகேங்களா புரியுதா சரிங்களா. அர்த்தம் பார்க்கலாமா சரிங்களா. இது இப்போ நான் செகண்ட் டைப் சுட்டி காட்டுதல் முறை. இப்போ தேர்ட் டைப்னா குறியீடுகள் வச்சு வரும் சரிங்களா. குறியீடுகள் வச்சு வரும். இந்த சமயம் கொஞ்சம் தெளிவாகவே பார்க்கணும். ஓகேவா பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். ஏ இன்ட்டு பி என்பது ஏ என்பவர் பியின் தாய். சரி இந்த மாதிரி குறியீடுகள் வச்சாலே ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்லா கிளியராக நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா. என்ன புரிஞ்சுக்கணும்னா இப்போ பாருங்கள் ஏ இன்ட்டு பி அப்படின்னு சொல்கிறாங்களா. இப்போ ஏ இன்ட்டு பின்னு சொல்கிறாங்க. அவர் சொல்லும் போது ஏ என்பவர் பியின் தாய்ன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏ என்பவர் பியின் தாய் சரியா. அப்போ இந்த பியோட தாய் தான் யார் இந்த பெருக்கல் குறிக்கு என்ன மீனிங் அர்த்தம் தாயின்னு அர்த்தம் சரியா. அப்போ பியின் தாய்னா பின்னு ஒரு பர்சன் இருக்காங்க. இந்த பியினோட தாய்னா யார் ஏ அப்படின்னா பி இதான் சொல்ல வராங்க சரிங்களா. அப்போ பெருக்கல்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க குறியிட தாயின்னு சொல்கிறாங்க. அது யாருன்னு யார் ஃபஸ்ட்டு யார் வரா செகண்ட் யாருன்னு வச்சுங்க. அப்போ ஏ இன்ட்டு பினா பியின் தாய் தான் யார் ஏ. ஓகேவா. அப்போ இந்த குறியீடு யாரை சொல்கிறாங்கன்னு நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேவா. இப்போது செகண்ட் பாருங்கள் ஏ டிவைடட் பை பின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ டிவைடட் பை பின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க ஏ என்பவர் பியின் சகோதரின்னு சொல்கிறாங்க. இப்போ பியின் சகோதரி யார் ஏ. அப்போ டிவைடுக்கு என்ன சிம்பிள் சகோதரின்னு அர்த்தம். ஓகேவா. அடுத்து பாருங்கள் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏ என்பவர் என்னது பியின் மகன் அப்படின்னது ப்ளஸ்க்கு என்ன குறி அர்த்தம் மகன் அர்த்தம். ஓகேவா. அடுத்தது ஏ மைனஸ் பின்னு சொல்கிறாங்க. அப்படின்னது பியின் தந்தை. அப்போ மைனஸ்னா தந்தை சரிங்களா. அப்போ இந்த லாஜிக் வந்து என்ன புரிஞ்சுக்கணும் யாரை சொல்கிறாங்க அப்படின்னு சரிங்களா. இதுதான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணோம். ரெண்டாவது இப்போது இந்த மாரி குறியீடு சம்மில் என்ன பண்ணுவாங்கன்னா கொஷினில் கொடுக்கும்போது ஏ இன்ட்டு பின்னு கொடுத்துருவாங்க. ஆப்ஷனில் கொடுக்கும்போது பாருங்கள் கியூன்னு கொடுத்துருவாங்க சரிங்களா. அப்படியே நம்ம என்ன பண்ணோம் பினா ஏன்னு வச்சுக்கணும், கியூனா பின்னு வச்சுக்கணும், ஆர்ன்றது சின்னு வச்சுக்கணும் சரிங்களா. அப்போ கொஷினில் ஆன்சர்லேயே வந்து ஏபின்னு கொடுக்க மாட்டாங்க, இங்கே வந்து பிக்யூஆர் தான் கொடுப்பாங்க சரிங்களா. இப்போ ஒரு லாஜிக் கொடுத்துட்டாங்க. இந்த லாஜிக் கொடுத்துட்டுன்னா கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் பி என்பவர் கியூவின் பாட்டி என்பது எதை குறிக்கும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ குறிக்கும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குறியீடுகள் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்த மாதிரி குறியீடுகள் கொடுக்கும்போது எப்படி பண்ணால் இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்களேன். இப்போ பி ப்ளஸ் Q மைனஸ் ஆர் இப்படி ஒரு குறியீடு கொடுத்துருக்காங்கன்னா இது எப்படி நீ சால்வ் பண்ணணும்னா ரெண்டாக எடுத்துக்கணும். ஃபஸ்ட் என்ன பண்ணால் PQ ஒரு பேர் எடுத்துக்கணும் சரிங்களா. அடுத்தது Q மைனஸ் ஆர் ஒரு பேர் எடுத்துக்கணும் சரிங்களா. இந்த பேர் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் டயக்ராம் போடணும் சரிங்களா. அந்த ப்ளஸ் மேலே டயக்ராம் போட்டு அதில் எது மேட்ச் ஆகுதோ அதுதான் நம்ம ஆப்ஷனாக போடணும் சரிங்களா. அப்போ இந்த குறியீடு கொடுத்தா ஃபஸ்ட் என்ன பண்ணணும் ரெண்டாக எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு PQ எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் QR எடுத்துக்கணும். இந்த ரெண்டு வச்சு ஒரு டயக்ராம் போடணும். அந்த டயக்ராமில் கொஸ்டின் நான் கேட்டவங்க அப்ளை பண்ணணும். புரியுதுங்களா. இப்போ பார்க்கலாமா. இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு சார். இந்த மாதிரி சம்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும் 4 ஆப்ஷன்ஸ் சப்மிட் பண்ணி தான் போடணுமானா எஸ் சப்மிட் பண்ணி தான் போடணும். அதுக்கு முன்னாடி சின்ன லாஜிக் இருக்கும், அந்த லாஜிக் வச்சு போடலாம். இப்போ எப்படி போடலான்னா P என்பவர் Qன்னு பாட்டின்னு சொல்கிறாங்களா. அப்போ பாட்டின்னு சொன்னதுனால ஒன்று தாய் முறையாக இருக்கும் சரியா. தாய்க்கு மேலே தான் அந்த பாட்டின்னு இருக்கும். அப்போ இதில் பாருங்கள், இதில் பார்க்கும்போது தந்தை மகன் சகோதரி தாயின்னு சொல்கிறாங்களா. அப்போ தந்தைன்னு வரதுக்கு சான்ஸ் இல்லை, மகன் வரதுக்கு சான்ஸ் இல்லை, தாயின்னு இருக்கா. தாயின்னு இருக்கும்போது பாட்டி வழியில் என்ன பண்ணும் வர சான்ஸ் இருக்குது. அப்போ தாயின்னு சொன்னபோது என்னது மல்டிபிள் வருதா. அப்போ அந்த மல்டிபிள் சிம்பிள் எங்கே இதெல்லாம் வருதுன்னு பாரு சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரல, செகண்ட் ஆப்ஷன் வரல, செகண்டும் ஃபோர்த்தும் வருது சரியா. அப்போ நியர்பை எதுக்கு ஆப்ஷனு இது ரெண்டுத்தில் தான் ஏதோ ஒன்று ஆன்சர் இருக்கும் சரிங்களா பாட்டின்னு சொன்னதால். ஓகேவா. அப்படி வச்சு நம்ம என்ன பண்ணோம் ஆப்ஷன் மூவ் பண்ணி சப்மிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ அது இல்லை நான் ஃபஸ்ட்லேருந்தே உங்களுக்கு புரியறதுக்காக நான் 4 இதுவும் சப்மிட் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் அது P ப்ளஸ் Q மைனஸ் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி நான் சப்மிட் பண்ணி பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கணும்னா இது P ப்ளஸ் Qன்னு எடுத்துக்கணும். P ப்ளஸ் Q எடுத்துக்கணும் என்னது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி A ப்ளஸ் B இருக்கா. இந்த போகும்போது என்ன சொல்லுங்க A என்பவர் Bயின் மகன். அப்போ Bயின் மகன் சொல்கிறாங்களா. அப்போ அதேமாரி Qவின் மகன் தான் யார் P.
அப்போ Q இருக்காரு, Qவின் மகன் சொன்னதை, அப்போ Qவின் மகனா நான் கீழே போடுவேன்னா மகனை கீழே போடுவேன், மகன் சொன்னதை என்ன பண்ணுவேன், ஆண் மகனதில் பாக்ஸ் போடுவேன். என்னது P. இது ஃபஸ்ட் சப்மிட் பண்ணிட்டேன். ஓகேவா. அடுத்து என்ன பண்ணால் இது ரெண்டு எடுத்துக்கணும். இது Q மைனஸ் ஆர்னு எடுத்துக்கணும். இப்போ மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் பாரு. இதில் என்ன கொடுக்குறாங்க, பியின் மைனஸ் கொடுத்துற தந்தை, பியின் தந்தை தான் யார், ஏ. அப்போ ஆரின் தந்தை தான் யார், Q. ஓகேவா. அப்போ Q என்பவர் ஆரின் தந்தை. சரியா, ஆரின் தந்தை தான் Qவா. அப்போ ஆர்னுங்க இருப்பார், இவரோட தந்தை தான் யார், Q. ஆரின் தந்தை தான் Qவா. அப்போ தந்தைன்னு சொன்னதை என்ன பண்ணிப்பேன், பாக்ஸ் போட்டுப்பேனா, பாக்ஸ் போட்டுப்பேன். ஓகேவா. இப்போ இதில் இந்த டயக்ராம் வரைஞ்சிட்டோம். இந்த டயக்ராம் வரைஞ்சதில் PQ இருக்கா, P இருக்குது, Q இருக்குது. இதில் வந்து நான் மகன் தானே, தந்தை மகன் தான் உறவு வருது. இதில் தாத்தா பாட்டி வருதா, வரலை. அப்போ என்னது, ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னால் வர முடியாது. சரிங்களா. அவங்க என்ன கேட்குறாங்க, P என்பவர் Qவின் பாட்டி என்பதை குறிக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன பாட்டின்னு சம்மந்தம் இருக்கா, வரலை. அப்படின்னா ஏ ஆப்ஷன் எல்லாம் எடுத்துக்க முடியாது. சரிங்களா. அப்போது அதனால தான் சொல்கிறேன், அந்த பாட்டின்னு சொன்னதால உறவு முறை தாய் உறவு முறை வருது, ப்ளஸில் இருக்குது. அப்போ நம்ம இந்த ரெண்டு ஆப்ஷன் எடுத்து பார்க்கலாம். இப்போ பாரு செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, Q இன்ட்டு ஆர் டிவைடட் பை Pன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணணும், இது ரெண்டு எடுத்து டயக்ராம் வரையணும். என்ன டயக்ராமு, மல்டிபிள் வருது. மல்டிபிள் தானே அது, ஏ இன்ட்டு பினா பியின் தாய் தான் ஏ. அப்போ ஆரின் தாய் தான் யார், ஆர் இருக்காரு, அவருடைய தாய் சொல்கிறாங்க. தாய்னா மேலே போகுமா, தாய் தான் யார், Q. தாயின்னு சொன்னதால் என்ன பண்ண சர்க்கிள் போட்டுப்பேன். இது ஃபஸ்ட் டயக்ராம். அடுத்தது இது ரெண்டு பேர் பார்க்கணும். இது ரெண்டு பேர்னா டிவைடட் பை பி. ஏ பை பின்னானது பியின் சகோதரி தான் ஏ. அப்போ பியின் சகோதரி ஆர். சரிங்களா. அப்போ பியின் சகோதரி, சகோதரினா ஒரே டைரக்ஷனு, சகோதரின்னு சொன்னதான சர்க்கிள் போட்டுப்பேன். சரிங்களா. இப்போ பாரு ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணிட்டேன், ரெண்டுத்தையும் டயக்ராம் போட்டேன். இந்த ரெண்டு டயக்ராமில் என்ன கேட்கணும் நமக்கு, PQ என்பவர் பாட்டி, பியும் Qயும் வருது, பாட்டி வருமா, வராது. ஏன்னா இங்கே ரெண்டு பேர் சகோதரி, இவருடைய அம்மான்னு சொல்லிட்டாங்க. சரியா, என்ன சொன்ன மகள்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்னது வராது, மகளுக்கு தான் வரும். சரியா. அப்போ என்னது இந்த லாஜிக்கும் போட முடியாது. ஓகேவா. அடுத்து பாரு டி ஆப்ஷன் பார்க்கலாமா. டி ஆப்ஷன் பாரு, P இன்ட்டு ஆர் இன்ட்டு Q அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டு டயக்ராம் போட போகிறோம். ரெண்டு டயக்ராம் ஒரு பெருக்கல் சொல்லிட்டாங்க. பெருக்கல்னா பியின் தாய் தான் ஏ. அப்போ ஆரின் தாய் தான் யார், P. அப்போ ஆர் இருக்காரு, ஆறுனோட தாய் தான் யார், P. அப்போ தாயின்னு சொன்னதுனால சர்க்கிள் Pன்னு போட்டுட்டேன். ஓகேவா. அடுத்து என்ன சொல்கிறாங்க, அகைன் என்ன சொல்கிறாங்க, இது ரெண்டு பார்க்கணும். இது ரெண்டு பார்க்கும்போது Q இன்ட்டுனா என்னது, தாயா, Qவின் தாய் தான் ஆர். சரியா. அப்போ Qவின் தாய் தான் ஆர். அப்போ ஆர்னு இருக்காரா, ஒரு Q இருக்காரு, Qவின் தாய். அப்போ Qவின் தாய் தான் யார், ஆர். ஓகேவா. சப்மிட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இவரோட தாய், ஆரோட தாய் தான் யார், P. தாய், இவங்களோட தாய் தான் தாய். அப்போ Qக்கு என்னது, என்ன வேறு, இந்த P பாட்டியா, பாட்டி. சரியா. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, Pக்கும் Qவின் பாட்டி அப்படின்னு வந்துருச்சா. அப்போ இது எந்த லாஜிக் கிரியேட் ஆகுது, ஆப்ஷன் 4 தான் நமக்கு என்னது ஆப்ஷன் வருது. சரிங்களா. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணி பார்க்கணும், சப்மிட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா, புரியுதுங்களா. சரிங்களா. இப்போ 4 ஆப்ஷன்ஸும் நீங்கள் வந்து போட்டு பார்க்கணும். இல்லை அவங்க என்ன கொஷின்ஸ் கேட்குறாங்க, அந்த என்ன வந்து உறவு முறையில் எந்த குறியீடுகள் வந்து சம்மந்தமாக இருக்குது, அப்போ அது ரெண்டு எடுத்து என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா. பாருங்கள் நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன், இதே கொஸ்டினில் செகண்ட் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, P என்பவர் ஆரின் சகோதரர்னு சொல்லிட்டாங்க. அதாவது P என்பவர் ஆரின் சகோதரி என்பதை குறிக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ சகோதரர்னு சொல்லிட்டாங்களா, சகோதரர்னாவே இந்த சகோதரி என்னது டிவைடட் வரலாம், இல்லைனா எஸ் டிவைடட் தான் வரலாம். ஓகே, டிவைடரில் வருது சம்மு ஏ இருக்குது, 4th இருக்குது. சரிங்களா. அப்போ ஆப்ஷன் ஃபஸ்ட்டு எடுக்கலாம். ஃபஸ்ட் எடுத்து சப்மிட் பண்ணி பார்க்கலாமா. ஃபஸ்ட் சப்மிட் பண்ணி எடுத்தோன்னா ஆர் ப்ளஸ் Q டிவைடட் பை P. ஓகேவா. இதுக்கு டயக்ராம் போட்டு பார்க்கலாமா. ஃபஸ்ட் என்னது ப்ளஸ்ஸா, இப்போ ஆருக்கும் Q ப்ளஸ்னா என்ன அர்த்தம், பியின் மகன். அப்போ Qவின் மகன், அப்போ Qவின் மகன் தான் யார், ஆர். இது ஃபஸ்ட்டு டயக்ராம். அடுத்தது இது ரெண்டு எடுத்துக்கணும். என்னது டிவைடட் பை, டிவைடட்னா சகோதரி, Pயின் சகோதரி தான் Q. அப்போ Pயின் சகோதரி அப்படின்னால என்னது சகோதரி. இப்போ என்ன கேட்குறாங்க, P என்பவர் ஆரின் சகோதரன் சொல்கிறார். இப்போ Pக்கு ஆருக்கும் சகோதரர் வருதா, வரல. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. சரிங்களா. அடுத்து நான் போடலாம், டி ஆப்ஷன் போடலாம். ஏன் டி ஆப்ஷன் சொன்னேன்,
அவங்க கொஸ்டினில் வந்து சகோதரன் கேட்குறாங்க. அப்போ இதில் சகோதரர் வரதுக்கு எது சான்ஸ் இருக்குது? சகோதரி சகோதரன் வர சான்ஸ் இருக்குது. டிவைடட் இருக்குது. அப்போ டிவைடில் வர ஆப்ஷன்ஸ் பார்க்கறேன். ஏ ஆப்ஷன், டி ஆப்ஷன். ஏ ஆப்ஷன் போட்டு பார்த்தா எனக்கு வரல. அது டி ஆப்ஷன் போட்டு பார்க்கலாமா? டி ஆப்ஷன் பாருங்கள். ஆர் டிவைடட் பை பி மைனஸ் கியூ. ஓகேவா? அப்போ ஆருக்கும் பிக்கும் டயக்ராம் போடலாமா? என்னது? டிவைடட்னா சகோதரின்னு அர்த்தம். அப்போ பியின் சகோதரி ஆர். சரியா? அப்போ பியின் சகோதரி அப்படின்னு நடந்தது ஆர் போட்டுப்பேன், சர்க்கிள் போட்டுப்பேன். இவங்களோட சகோதரி. ஓகேவா? அடுத்தது பி மைனஸ் கியூ. மைனஸ்னு அர்த்தம் தந்தை. சரிங்களா? பியின் தந்தை ஏ. அப்போ கியூவின் தந்தை தான் பி. ஓகேவா? அப்போ கியூவின் தந்தை தந்தை தான் யார்? பி. ஓகேவா? இப்போ என்னது? இவங்க ரெண்டு பேர் தந்தை சொல்லிட்டேனா? பி பி என்பவர் ஆரின் சகோதரர். அப்போ இவங்க ரெண்டு பேர் என்னது? ஒரே இது போட்டேன்னா பி என்பவர் ஆரின் சகோதரர். ஒரே வந்துச்சா? சகோதரர் ஒன்றா வருதா? அப்போ பி சகோதரர், ஆர் சகோதரி. அப்படின்னது எது ஆப்ஷன்? ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டு. சரிங்களா? புரியுதுங்களா? ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா? சரிங்களா? இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக சுலபமாக புரிஞ்சிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் டைம் பாருங்கள். இன்சம் பாருங்கள். இப்போது அவங்க கொடுத்துட்டாங்க. ஏ ப்ளஸ் பி என்பது ஏ என்பவர் பியின் சகோதரி. பியின் இன் வரணும். ஓகே, கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க? கீழ்கண்டதில் எஃப் என்பவர் டபிள்யூவின் தந்தை என்பது குறிப்பிடுவதாக அமையும் பேர் எதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதே கொஸ்டின் தான். இப்போ எஃப்க்கும் டபுள்யூக்கும் என்னது? தந்தைன்னு உறவு வந்து கேட்குறாங்க. அப்போ தந்தைனா இதெல்லாம் சான்ஸ் இருக்குது. இப்போ என்னது? மல்டிபிள் கொஸ்டினில் பாருங்கள். பியின் தந்தைன்னு வருதா? அப்போ மல்டிபிள் வர சான்ஸ் இருக்குது. வேறு எதுவும் மற்றதில் சகோதரர் கொடுத்துருக்காங்க. அப்போ மேக்ஸிமம் இந்த மல்டிபிள் வரது சான்ஸ் சப்மிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் மல்டிபிள் எதில் இருக்குது? சியில் இருக்குது, ஃபோர்த்தில் இருக்குது, செகண்ட்லேயும் இருக்குது. சரிங்களா? மூணுத்துலேயும் என்னது? மல்டிபிள் வருது. ஓகே, ஒவ்வொன்றா சப்மிட் பண்ணி பார்க்கலாம். அப்போ ஃபஸ்ட் செகண்ட் பாருங்கள். செகண்டாக கொடுத்துருக்காங்க எஃப் ப்ளஸ் ஆர் இன்ட்டு டபிள்யூ. சரிங்களா? ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டு எடுத்து டயக்ராம் போடலாமா? ப்ளஸ் என்னன்னு அர்த்தம்? பியின் சகோதரர். அப்போ ஆரின் சகோதரர் யார்? ஆரின் சகோதரர் எஃப். சகோதரர்னா பாக்ஸு, சகோதரனா ஒரே பேர். ஓகேவா? அடுத்தது மல்டிபிள் கொடுத்துருக்காங்க. ஆருக்கும் டபுள்யூக்குள்ள மல்டிபிளை. அப்போ மல்டிபிள் என்ன கொடுத்துருக்காங்க? தந்தை, அதாவது பியின் தந்தை ஏன்னு சொல்லிட்டாங்க. அப்போ டபுள்யூவின் தந்தை தான் ஆர். அப்போ டபுள்யூவின் தந்தை தான் ஆர். டபுள்யூ இருக்காரு, இவரோட தந்தை தான் யார்? ஆர். சரிங்களா? அப்போ இப்படி வருமா? இது தந்தை, இது மகன், இது என்னது? சகோதரன். இது எஃப் என்னது? ப்ளஸ்ஸா? எஸ், சகோதரர். அவரோட சகோதரர். அப்போ என்ன கொஸ்டின்? எஃப் என்பவர் டபுள்யூவின் தந்தைன்னு வருமா? எஃப் என்பவர் டபுள்யூவின் தந்தை வருமா? வராது. ஏன்னா தந்தை தான் ஆர் தான். ஆரோட சகோதரர் என்னது? தந்தைன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. என்னது? பெரியப்பாவாக இருக்கலாம், சித்தப்பா இருக்கலாம். ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக தந்தைன்னு சொல்ல முடியுமா? நம்ம என்ன பண்ண? அதெல்லாம் எடுத்துக்கூடாது. தந்தைனா ஆறுனா ஆறு தான் நமக்கு கொடுக்கணும். அப்போ என்னது? செகண்ட் ஆப்ஷன் வராது. ஓகேங்களா? அடுத்தது ஃபோர்த் ஆப்ஷன் பார்க்கலாமா? ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள். எஃப் இன்ட்டு ஆர் மைனஸ் டிவைடட் பை டபிள்யூ. ஓகேவா? அப்போ எஃப் இன்ட்டு ஆரா? இதுக்கு டயக்ராம் போடலாமா? டயக்ராம் போட்டால் என்ன வரும்? இன்ட்டுனா தந்தை, பியின் தந்தை ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆரின் தந்தை தான் யார்? ஆரினோட தந்தை யாருன்னா எஃப். அப்போ தந்தைனா பாக்ஸ் போட்டுப்பேன் எஃப். ஓகேங்களா? அடுத்தது ஆருக்கும் டபுள்யூக்கும் டிவிஷன். இந்த டயக்ராம் போடணும். இப்போ டிவிஷன் என்னது? தாய். பியின் தாய் ஏன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ டபுள்யூவின் தாய் தான் யார்? ஆர். அப்போ டபுள்யூ இவரோட தாய் தான் யார்? ஆர். தாயின்னு சொல்கிறோமா? இப்போ என்ன பாருங்க, எஃப்க்கும் டபுள்யூக்கும் உறவு வருதா? தந்தை தாயின்னு சொல்லிட்டாங்க. தாய் ஆரோட மேலே தானே போடுதுக்கு தந்தை. ஓகேவா? அப்போ டபுள்யூன் தந்தை வருமா? வராது. சரிங்களா? அப்போ என்னது? ஃபோர்த் ஆப்ஷனும் வராது. அடுத்தது தேர்ட் ஆப்ஷன் பார்க்கலாமா? எஃப் இன்ட்டு ஆர் மைனஸ் டபிள்யூ. ஓகேவா? இது சப்மிட் பண்ணி பார்க்கலாம். எஃப் இன்ட்டு ஆர் பார்க்கலாமா? அப்போ இன்ட்டு என்னது? தந்தை, ஆரின் தந்தை
எஃப், ஆரின் தந்தை எஃப். அடுத்தது ஆர் மைனஸ் டபிள்யூ, ஆர் மைனஸ் டபிள்யூனா சகோதரி, யாரோட சகோதரி? பியின் சகோதரி ஏ. அப்போ டபிள்யூவின் சகோதரி ஆர். இப்போ டபிள்யூவின் சகோதரி தான் யார்? ஆர். ஓகேவா? அப்போ இவங்க 2 பேர் யார்? சகோதரிகள். சரியா? இவர் சகோதரி 2 பேர் நான் அக்கா தங்கச்சியாக இருக்கலாம். இப்போ அக்கா தங்கச்சி இருக்கும்போது ஆருக்கு எஃப் தந்தைனா டபுள்யூக்கு யார்? இவங்க தந்தை தான். சரிங்களா? அப்போ எது மேட்ச் ஆகுது? அவனை கொஸ்டின் கேட்குறாங்க. எஃப் என்பவர் டபுள்யூவின் தந்தையா? அப்போ ஆருக்கும் தந்தை டபுள்யூக்கும் தந்தை. இவங்க 2 பேருக்கு என்னது? அண்ணன் தங்கச்சி முறை. சரிங்களா? அப்போ என்னது? ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் போட்டு பார்த்து தான் ஆன்சர் பண்ண முடியும். நிறைய சம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு சுலபமாக வந்துடும். சரிங்களா? உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் ஒவ்வொன்றா சப்மிட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் நான் ஸ்ட்ரைட்டாக பண்ணும்போது எதெல்லாம் நியர்பை இருக்குது, ஆன்சர் நியர்பை வரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரைட்டாக போடலாம். சரிங்களா? நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள். இப்போ என்ன சொல்லிட்டாங்க, அவங்களே ஒரு குறியீடு வச்சுட்டு ஒரு குறியீடு சொல்லிட்டாங்க. இந்த குறியீடுக்கு வந்து எதெல்லாம் மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. சாரி, எதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, எது சரியான அல்லன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி குறியீடு வச்சாங்கன்னா நம்ம ஒரு டயக்ராம் போட்டுக்கணும். ஓகேவா? டயக்ராம் போட்டுட்டு அதுலேருந்து எதெல்லாம் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பாரு, எம் மைனஸ் என் இன்ட்டு டி ப்ளஸ் கியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ இதுக்கு நாம் டயக்ராம் வரையணும். டயக்ராம்னா இப்போ ஒவ்வொன்றா வரையணுமா? சரி, இங்கே வச்சுக்கலாமா? பாருங்கள், எம் மைனஸ் என் இன்ட்டு டி ப்ளஸ் கியூ. ஓகேவா? இதுக்கு ஒவ்வொரு டயக்ராம் போடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? 2 எடுத்துக்கணும். எம் மைனஸ் என்னுக்கு டயக்ராம் போடணும். அப்போ எம் மைனஸ் என்ன மைனஸ் கொடுத்துருக்காங்களா? இங்கே மைனஸ்னா என்ன வருவே? எஸ் மைனஸ் இசட். எஸ் மைனஸ் இசட்னு வருவே எக்ஸ் என்பவர் இசட்டின் தாய் உருவு. அப்போ மைனஸ்னா தாய் உருவு. அப்போ எம் மைனஸ் என்னா எண்ணுக்கு தாயின்னு சொல்கிறாங்க. தாயின்னு சொன்னதுனால என்ன பண்ணுவேன்? சர்க்கிள் போட்டு என்ன போட்டுப்பேன்? எம் போட்டுப்பேன். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு டயக்ராம். அடுத்தது இது 2 எடுத்துக்கணும். இது 2 எடுக்கும்போது என்னது? மல்டிபிள் வருது. மல்டிபிள் என்ன கொடுத்துருக்காங்க? மல்டிபிள்னா தந்தை, அதாவது இசட்டின் தந்தை எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ டீயின் தந்தை தான் யார்? என். அப்போ டீயின் தந்தை, சரியா? டீயின் தந்தை தான் என். அப்போ தந்தைன்னு சொன்னதுனால ஒரு ஆண்மகன். அப்போ என்ன பண்ணுப்பேன்? பாக்ஸ் போட்டுப்பேன். அப்போ இது தந்தை. ஓகே, 2வதுக்கும் டயக்ராம் போட்டேன். ஓகேவா? அடுத்து பாரு, இந்த 2 இதுக்கு பார்க்கணும். டி ப்ளஸ் கியூ. அப்போனா ப்ளஸ்னா என்ன கொடுத்துருக்காங்க பாரு? இங்கே கொடுத்துருக்காங்க இசட் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் இசட்னா எக்ஸ் அண்ட் இசட்டின் மகள் கொடுத்துருக்காங்க. இசட்டின் மகள் எக்ஸ். அப்போ கியூவின் மகள் தான் டி. அப்போ கியூவின் மகள் டீங்கன்னா அப்போ கியூ இருக்காரு, இந்த கியூவோட மகள். அப்போ டீனா மகள்னா என்ன பண்ணுவான்? சர்க்கிள் போட்டுப்போனா மகள் தான் டி. ஓகேவா? அப்போ இந்த டீயோட அப்பா வந்து என். சரிங்களா? அப்போ கியூவோட மனைவி, சரி, மகள் வந்து டி. அப்போ இவங்க 2 பேருக்கு என்ன உறவு? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உருவா? அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உறவு. ஓகேவா? அப்போ என்னுக்கும் கியூக்கும் என்ன உறவு? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். டிக்கு என் தந்தை, கியூவின் மகள் டி. அப்போ 2 பேர், இவங்க 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, இவன் மகள்னு சொல்லிட்டு படிச்சிட்டேன். இதுதான் டயக்ராம். ஓகேவா? அவங்க கொடுத்துருக்கிற குறியீடை வச்சு நான் டயக்ராம் போட்டுட்டேன். இப்போ இந்த டயக்ராம்லேருந்து அவங்க 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எது வந்து மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ பாரு, டி என்பவர் எண்ணின் மகன் சொல்கிறாங்க. அப்போ அவங்க டி இருக்காங்க. டி என்பவர் எண்ணின் மகள். ஓகேவா? அப்போ இது வருமா? இது வரும். ஓகேவா? என் என்பவனது டீயின் மகள் தானே, இது தந்தை தானே, இது தந்தை, இது தாய், இவங்க 2 பேரும் மகள். யார்? ஒரே மகள் தான். யார்? டி. சரி, ஓகேவா? இவரோட என்னோட அம்மா தான் யார்? எம். சரியா? அது வரைக்கும் போல். இப்போ பாருங்கள், அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் சரியாக வரும். அவனா கேட்குறாங்கன்னா எது சரியானது அல்லன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு. சரியா? செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், என் என்பவர் கியூவின் மனைவின்னு கொடுத்துருக்காங்க. என் என்பவர் கியூவின் மனைவியா? சரியா? கியூ மனைவி என்னது? சர்க்கிள் போட்டிருப்பேன். ஆனால் என்னோட ஒரு பையன், என்னோட மனைவி தான் கியூ. கியூவோட மனைவி என் வராங்களா? லாஜிக் வந்து இல்லை, இடிக்குது. அப்போ யார்? இதுதான் சரியானது அல்ல. சரி, ஓகேவா? அப்போ ஆன்சர் இதுதான். சரி, அப்போ மற்ற 3லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், கியூ என்பவர் எண்ணின் மனைவி. அப்போ கியூ என்பவர் எண்ணின் மனைவி தானே, ஏன்னா என் வந்து ஆண்மகன், கியூனா மனைவி. சர்க்கிள் போட்டிருப்பேன். அப்போ இது ஓகே, இது ரைட்டு, இது ரைட்டு.
அடுத்து பாருங்கள் எம் என்பவர் டீயின் பாட்டி. பாரு, எம் என்பவர் டீயோட பாட்டி தானே, ஏன்னா தந்தையோட அம்மா தானே, தந்தையோட அம்மா தான் பாட்டி. ஓகேவா? அப்போ இதுவும் கரெக்டாக இருக்குது. அப்போ எது தான் தப்பாக இருக்குது? என் என்பவர் கியூவின் மனைவியும் கொடுத்துருக்காங்க, அதுதான் தவறு. அவங்க சரியானது அல்ல தானே கேட்டிருக்காங்க. அப்போ இது ஆன்சர், செகண்ட் ஒன் ஆன்சர். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? சிம்பிள் லாஜிக் தான். இந்த மாதிரி குறியீடு கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு டயக்ராம் போட்டுக்கணும். சரிங்களா? டயக்ராம் போட்டுட்டு அவங்க எது கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? புரியுதுங்களா? குறியீடு வச்சு சம்மு ஃபஸ்ட்டு மாடலும் கேட்பாங்க, செகண்ட் மாடலும் கேட்பாங்க. ஓகேவா? இவ்வளோதான். இது உங்களுக்கு நான் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின்ஸும் ப்ளஸ் பிசியில் கேட்ட கொஸ்டின்ஸும் நான் கொடுத்துருக்கேன். பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சரிங்களா? எடுத்த மாடலே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் நான் ஆன்சரோடு கொடுத்துருக்கேன், சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஒரு 7 சம் கொடுத்துருக்கேன், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சரிங்களா? ஓகே, இவ்வளோதான். அதாவது பிளட் ரிலேஷன்ஸில் அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக்காக நடத்திருக்கேன். இன்னும் டெப்த்தாக நடத்தினா நீங்கள் ஃபஸ்ட்டு இது ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இன்னும் எப்படி தான் இன்னும் கஷ்டமான சம்ஸ்லாம் கேட்கலாம், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக. சரிங்களா? இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் நடத்திடுறேன். அந்த ஃபஸ்ட்டு டாபிக் என்னது, 25 டாபிக் இருக்குது, 20 டாபிக் நடத்திடுறேன். இப்போ மேக்ஸிமம் இதுலேருந்து தான் கொஷின்ஸ் வரும். சரிங்களா? நிறைய ப்ராக்டிஸ் சம்ஸ் என்ன பண்ணலாம், நான் கொஷின்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம சேனலை யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ நமக்கு இந்த ஃபிஃப்த்து டாபிக் வந்து பசல்ஸ். சரிங்களா? அடுத்த டாபிக் பசல்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.